முதலமைச்சர் அவர் வச்சிருக்க துறை தொடர்பாக கேள்வி கேட்டா அவர் பதில் சொல்லாம சம்பந்தமே இல்லாத அமைச்சர்களை பதில் சொல்றாங்க. அப்படி இருக்கக்கூடாதுங்க, நல்வாய்ப்பா. ஏன்னா விஜய்க்கு ஒன்றும் தெரியல. சட்டமன்றத்துல நேரலை காட்சி இன்னைக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கு. இதாங்க முதல் கூட்டத்தொடர். இதை நீங்கள் நேரலை பண்ணியிருக்கணும், பண்ணாமல் போனது தப்பு. நாங்கள் சட்டமன்றத்தை திமுக போல மறைக்க மாட்டோம். எப்ப பேசணுமோ அப்ப முதலமைச்சர் பேசுவாருன்னு அமைச்சர் ஆதவர்ஜுனா சொல்றாரு. சட்டசபைக்குள்ள பேசாம, எதிர்கட்சிகள் கேள்விக்கு பேசாம. ஒரு 2 வருஷமான கட்சி விஜய் அவர்கள் இவ்வளவு பெரிய இடத்துக்கு வர்றாருன்னா அதிமுக வீக்னஸ் தானே. அதுல 66,000 வாக்குகளை தாவேக்கா வாங்குது. கிராமங்களுக்குள்ள கூட போய் வரல. நீங்க தெருக்கெல்லாம் விட்டுருக்கேன். 0ல இருந்த தாவேக்கா புதிய கட்சி ஆட்சிக்கு வர முடிஞ்சதுல. அது போல நாளைக்கே அந்த 47 பேர் இருக்கிற அதிமுக வர முடியாது. தாவேக்கா கட்சிக்காரர்கள் ரசிகர்களுடைய ஓட்டு மாறாது. ஆனால் பொதுஜனமாக தாவேக்காக்கு வாக்களித்தவர்கள், பொதுஜனமாக ஒரு மாற்றம் வேண்டும் என்று வாக்களித்தவர்கள் வாக்கு எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரெட் நூல் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் அதிமுகவில் இருந்து திரு ராஜா ஸ்டாலின் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். சட்டமன்றத்தில் நேரலை காட்சி இன்னைக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கு, டெலிகாஸ்ட் ஆகலை. இந்த விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நேற்று தான் அமைச்சர் ராஜ்மோகன் சொல்கிறாரு, டிஐபிஆர் அமைச்சர் சொல்கிறாரு, நாங்கள் வெளிப்படைத்தன்மையோடு இந்த அரசு இருக்குங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் சட்டமன்ற நிகழ்வுகளை நாங்கள் நேரலை பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு. இன்னைக்கு அது ரத்து செய்யப்பட்டிருக்கு. இந்த விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதாங்க முதல் கூட்டத்தொடர். முதல் கூட்டத்தொடர் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. இதை நீங்கள் நேரலை பண்ணியிருக்கணும், பண்ணாமல் போனது தவறு. இல்லை, நாங்கள் பண்ணுவோம்னு சொல்லி நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க. நாங்கள் சட்டமன்றத்தை திமுக போல மறைக்க மாட்டோம், நாங்கள் வெளிப்படையாக நடத்துவோம் அப்படி நீங்கள் பதவி ஏற்கும் போது அதை நிறைய விஷயங்கள் காட்டுறீங்க. இப்போ உதயநிதியில் வந்து டப்புன்னு ஒரு விஜய் முன்னாடியே மூச்சுக்கு முன்னாடியே பேசுவார், எங்களுடைய தயவுல தான் நீங்கள் ஆட்சி நடக்கும், இதெல்லாம் வெளிப்படையாக டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. புஷ்பா கவர்மெண்ட் இந்த மாதிரி அப்போ இப்படிலாம் பேசுகிறார், சட்டசபைக்குள்ளே பேசுகிறார். அப்போ அது போல் நம்ம எடுத்து வந்துடும் நம்ம எதிர்பார்த்துருக்கோம். அனைத்து மக்களும் பத்திரிகையாளர்களும் நம்ம வந்து ஆவலாக எதிர்பார்த்துருக்கோம். இன்னொன்று சட்டமன்ற நிகழ்வுகளை பார்க்கக்கூடிய அந்த வியூவர்ஷிப்பும் அதிகமானுச்சுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் அதை பாலிடிக்ஸை கவனிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. நேற்று சொல்கிறாரு சார், அடுத்த 24 மணி நேரத்தில் இப்போ ரத்து செய்யப்படுதுன்னா பலவீனமாக உணருதா அரசு? சட்டமன்ற நிகழ்வுகளை நம்ம நேரலைப்படுத்தினோம்னா அது நமக்கு இமேஜுக்கு டேர்னிஸ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்களா? அதாவது முதல் கூட்டத்தொடரில் எல்லா கட்சிகளுமே கேள்விகளை ஸ்கிப் பண்ணிட்டு போனது. இவங்க கேள்விகளே இருக்காதுங்கிறாங்க. ஏன்னா வினாவிடை இருக்காது. வினாவிடை இல்லை, கடந்த காலங்களே அப்படி இருந்திருக்கு தானே. வினாவிடை இல்லை, கடந்த காலங்களில் கடைசி நாள் வந்து கேள்விகள் ஒதுக்கிருக்காங்க. அதாவது இப்போ நீங்கள் இந்த நம்ம மேட்டூர் டேம் வந்து 12ஆம் தேதி ஜூன் 12 திறக்கணும். இன்னும் மழை வரல, பற்றாக்குறை இருக்குது, கம்பெனிலேருந்து தண்ணி வரல, கர்நாடகத்தில் கேட்டு வாங்க வேண்டிய தண்ணி இருக்குது, நம்ம உரிமையில் கேட்டு வாங்கணும். அந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்குது. மழை ஒரு பெரிய காரணம். இதே மாதிரி அதிமுக ஆட்சிகள் தண்ணியில் தள்ளி போன வரலாறு உண்டு. 2017 காலகட்டங்கிறது ரொம்ப சேலஞ்சான காலகட்டம். ஆமாம், இப்போ எடப்பாடி இருந்த காலத்தில் நல்ல வேலையாக 4 வருடமே நம்ம சரியான நாளில் திறந்தோம். ஏன்னா இப்போ மழை இருந்துச்சு. அந்த 21 வரைக்குமே அவருடைய ஆட்சி காலத்தில் தண்ணி திறக்க முடிஞ்சுது. மழையெல்லாம் ஒத்துழைப்பாக இருந்து இயற்கையாகவே நமக்கு நடந்துச்சு. ஆனால் இவருக்கு நடக்கலை. அதுபோல் இந்த விஷயத்தில் எப்படின்னா, ஒரு ஒளிபரப்பு பண்ணுற விஷயங்கிறது நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் வரீங்க, நீங்கள் சொல்கிறீங்க எல்லாமே நீங்கள் சொல்கிற குற்றம். தேர்தல் வாக்குறுதியில் தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்கிறதெல்லாம் இருக்கட்டும், நேற்று சொல்லியிருக்கிறார் அமைச்சர். ஆமாம், நேற்று கூட அமைச்சர் ராஜ்மோகன் சொன்னார். சொன்னதுக்கப்புறம் அது செய்யலை. என்னன்னாங்க, இந்த கேள்விகள் விஷயத்தில் வரேன். கேள்விகள் வந்து மரபு ரீதியாக எல்லா கேள்விகளும் தவிர்க்கலாங்க. சில அம்மாவர்கள் நிறையா தீர்மானம் கொண்டு வராங்க, சட்டம் கொண்டு வராங்க, அதை வந்து விவாதத்துக்கு விட மாட்டாங்க. இதே மாதிரி அங்கேயும் காங்கிரஸ் அது பண்ணியிருக்கு, பண்ணியிருக்காங்க. ஆனால் அதை தாண்டி கேள்விகளுக்கு குறைந்தபட்சம்னா அந்த கேள்விகள் தான் நீங்கள் என்னன்னாவது வெளியே தெரியும். கேள்விகள் எல்லாமே உங்களுக்கு எதிராக இருக்காது. இப்போ இன்னொரு விஷயங்கள் என்னன்னா, நீங்க என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க, அதுக்காக எனக்கு எதிராக கேட்குறீங்கன்னு அர்த்தமா? அல்ல என்னுடைய வளர்ச்சிக்கு வந்து நீங்கள் கேட்குற கேள்வி எனக்கு தடையா இருக்குமா? நீங்கள் கேட்குற கேள்வியை நான் பயன்படுத்திக்கிட்டு நான் என் பேச்சை வளர்த்தா இல்லை, எப்போ பேசணுமோ அப்போ முதலமைச்சர் பேசுவாருன்னு அமைச்சர் ஆதவர்ஜுனா சொல்றாரு. சட்டசபைக்குள்ள பேசாம, எதிர்கட்சிகள் கேள்விக்கு பேசாம, அதுங்க ஒரு நம்ம பூர்ஷ்வா கட்சிகள் அப்படின்னு சொல்லுவோம், முதலாளிகள் கட்சி. முதலாளிகளுக்கான அனைத்து குணங்களோடையும் இந்த ஆட்சி செயல்பட ஆரம்பிக்கக்கூடாது. நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த டாஸ்மார்க் விஷயம் அப்படிதான். இப்போ நீர்வளத்துறை சம்பந்தமா இன்னைக்கு ஒரு தீர்மானம் கொண்டு வர்றாங்க. புஷி ஆனந்த் எதுவுமே பேசலை. அதே மாதிரி சட்ட ஒழுங்கு சம்மந்தமாக ஒரு விஷயங்கள் கேட்குறாங்க எதிர்கட்சிகள். நீங்கள் இவ்வளோ விஷயங்களை சொன்னீங்களே, திமுக ஆட்சி மேலே குறை சொன்னீங்களே, இப்போ டெய்லி போக்சோ
கேஸ் ஃபைல் ஆகிட்டு இருக்குது, இவ்வளோ குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கும்போது அதற்கு பதில் சொல்ல வேண்டிய உள்துறை அமைச்சர், முதலமைச்சர் பதில் சொல்ல, ஆதவர்ஜுனா பதில் சொல்கிறாரு, ராஜ்மோகன் பதில் சொல்கிறாரு. துறை சார்ந்த அமைச்சர்கள் அந்த எந்த துறைக்கு பேசணுமோ அந்த துறைக்கு பேசலை. முதலமைச்சர் அவர் வச்சிருக்க துறை தொடர்பாக கேள்வி கேட்டால் அவர் பதில் சொல்லாமல் சம்மந்தமே இல்லாத அமைச்சர்களுக்கு பதில் சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்கணும்? இது எப்படி எடுத்துக்கணும்? இப்படி தான் இருக்க போதா இனி? அப்படி இருக்கக்கூடாதுங்க, நல்வாய்ப்பா. ஏன்னா முதலமைச்சர் இதெல்லாம் பதில் சொல்லாமல் இருந்தார்னா, ஆதவர்ஜுனா போன்றவர்களே பதில் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா மக்கள்கிட்ட எப்படி போகும்னா, ஆதவர்ஜுனா தான் திறமையானவர், முதலமைச்சர் விஜய்க்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு ஆகிடும். என்னைக்காவது ஒரு நாள் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து மாண்புமிகு முதலமைச்சர், நிழல் முதலமைச்சர்னு ஏதாவது ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டாருன்னா அது மிகப்பெரிய ஒரு இதாக இருக்காதா? இமேஜ் இதை டேர்னிஷ் மாதிரி ஆயிராதா? இப்பயே அப்படிதாங்க பேசிட்டு இருக்காங்க. விஜய்க்கு ஒன்றும் தெரில, ஆதவர்ஜுனா எழுதி கொடுக்குறாரு, ஆதவர்ஜுனா சொல்கிறாரு, ஆதவர்ஜுனா ஜான் ஆரோக்கியாமி என்ன சொல்கிறாங்களோ அதை தான் போய் அவர் செஞ்சுட்டு வராரு. அவங்க டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு எடுத்துகிட்டு போனால் எடுத்துகிட்டு போகிறாரு, சாப்பிட்டுட்டு வாங்கினா வர்றாரு, இப்படி தான் பண்ணுறாங்க சார். அவர் எதுவுமே பண்ணலை. என்ன இந்த செஸ் போர்டு விஷயத்தில் அப்படி தான் அசிங்கம் பண்ணாங்க. அது பிரக்யானந்தா ஒரு விஷயத்தை சொல்றாரு, ஆதவர்ஜுனா இன்னொரு விஷயத்தை சொல்றாரு. இவர் ஆதவர்ஜுனா என்ன சொன்னார்? அமைச்சர் மாற்றி மாற்றி பேசக்கூடாது, விளையாட்டுத்துறை அமைச்சர் இல்லை அமைச்சர் மாற்றி மாற்றி பேசக்கூடாது. அவர் தான் அதை செய்கிறாருங்கும் போது அதை சரியாக செஞ்சிடணும். அப்போ அது செய்யாமல் விட்டது யாருடைய தப்பு? ஏன்னா இல்லைங்க, பிரேக்கில் தான் கொண்டு வந்தாருன்னா என்னங்க தப்பு? சரிதானே? அதில் என்ன ஒரு பிரச்சனை? அவருக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும், ஒரு இளைஞர்களுக்கு. அப்படி இல்லை சார், அவங்க பிம்பத்தை வச்சு ஒரு கட்டமைச்சு ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது பிம்ப அரசியல் கை கொடுக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. அதில் என்ன தவறு இருக்கு அவங்க நினைக்கிறதுலையும்? இல்லைங்க, நீங்கள் ஸ்ட்ராட்டஜிக்காக நான் கேட்குறேன். விஜய் எனக்கு தெரியாமல் வீட்டிலேருந்து செஸ் இதை எடுத்துகிட்டு வந்தார் அப்படிங்கிற இல்ல, முரண்பாடாக தான் இருந்தது. பிளேயர் சொல்றதுக்கு முரண்பாடு இல்லைங்க, சாம்பியன் சொன்னதுக்கும் அமைச்சர் சொன்னதுக்கும் சம்மந்தம் இல்லாம தான் முரண்பாடாக மட்டும் பார்க்கல, தப்பா இரலவெண்டா தான் இருந்தது. என்ன ஸோ பொய்யான தகவல் ஒன்று பிரேக்னந்தா போய் சொல்லணும், நம்ம ரெண்டில் யாரோ ஒருத்தர் தான் போய் சொல்லணும். பிரகனந்தா சொல்லணும் அல்லது இவர் ஆதவர்ஜுனா சொல்லணும். ஏன்னா ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் சரியாக இருக்க முடியும். சரிங்களா? அப்போ அது போல் இது போல் ஆதவர்ஜுனா நிறைய விஷயங்கள் செய்யறது இருக்குல்ல, செய்வதும் பேசுவதும். முதலமைச்சருக்கு திறமை இல்லைன்னு மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ பார்க்க ஆரம்பிங்க, வெறும் ஆடியன்ஸ் ஓட்டை வாங்க மட்டுமே முடியாதுங்க. இந்த தேர்தலும் ஆடியன்ஸ் ஓட்டை மட்டும் உழலைங்க. ஆடியன்ஸ் ஓட்டு உழலைங்கிறதுக்கான ப்ரூஃபே நான் என்ன சொல்றேன்னா, தபால் வாக்குகள் தாவேக்கா வாங்குச்சா வாங்கலையா? நல்ல ஓட்டு வாங்குச்சு. ஆயிஷா அபார்ட்மெண்ட் சுத்தி இருக்கிறதுலயே திமுக இணையா தாவேக்கா வாங்கி இருக்குது. ஆமாங்க, அதாவது போது வெறும் ஜென்சி கிட்டு இல்ல யங்ஸ்டர்ஸ் மட்டும் ஓட்டு போட்டலாம், ஆட்சியை பிடிக்கல, எல்லாரும் தான் போட்டிருக்காங்க. தபால் ஓட்டு விழுந்துச்சுன்னா அரசு ஊழியர்கள் தானே. என்ன முதியோர்கள் வாக்கு உங்களுக்கு வந்திருக்கல, வீட்டுக்கு வீட்டுக்கு போய் போட்டோம், அந்த முதியோர்கள் வாக்கு வந்திருக்கல. அப்ப இதெல்லாம் ப்ரூஃப் தானே. அப்ப இது எல்லாமே ரசிகர்களா? இல்ல, ரசிகர்களையும் தாண்டி மாற்றம் மாற்று அப்படின்னு இடம் வந்திருக்கு. ஏன்னாங்க இன்னைக்கு 40 பேருக்கு மேல 40 வயது குறைவானவர்கள் சட்டமன்றத்தில் இருக்காங்க. அமைச்சர்கள் எம்எல்ஏக்களாக அமைச்சர்கள் 12 பேர், ஏறத்தாழ 35 வயசுக்குள்ள 6 பேர், 35 வயசுல 45 வயசுக்குள்ள 6 பேர், மொத்தம் 12 பேர் 45 வயசு கீழே அமைச்சர்களாக இருக்கிறாங்க. இது வரவேற்க வேண்டிய விஷயம். ஏன் வரவேற்க வேண்டிய விஷயம்னா, இப்போ நானே இருக்கிறேங்க, ஒருத்தர் வந்து ஒரு 20 வருஷம் ஒரே தொகுதியில் எம்எல்ஏ இருக்காருன்னு வச்சுக்க, நான் அந்த பகுதியிலேருந்து கிளம்பி வரேன், நான் நாளைக்கு எம்எல்ஏ ஆகணும் ஒரு கனவு வச்சுருக்கேன், ஒரு 10 ஆண்டு 20 ஆண்டு கழிச்சு. என் கனவு ப்ரூஃப் ஆகுமா? அவர் தாங்க 20 வருஷம் இருக்காரு, சாவரி அவர் தாங்க இருப்பாரு. காட்பாடியில் நடந்து செத்துட்டு போயிட்டாருன்னா, உதாரணத்துக்கு காட்பாடியே இல்ல நானே சொல்றேன். அதை காட்பாடியை நம்ம எடுத்துக்கலாம். தந்தை கட்சியுடைய பொதுச் செயலாளர் 10 தடவை தேர்தலில் நிற்கிறாரு, மகன் எம்பி, மாவட்ட செயலாளர். அப்படிங்கும்போது அங்கே திமுக தொண்டர்கள் உற்சாகம் இல்லாமல் இருந்திருக்கிறாங்க, மாற்றி குத்திருக்காங்கிறது தெரிய வருது. இதோட நான் பொன்முடி வரலாறு திமுக காரர் ஒருத்தர்கிட்ட நான் பர்சனலாக ஆஃப் தி ரெக்கார்டில் கேட்கும் போதே சொன்னாரு, ஒரு கட்சிக்காரர்களே நினைக்கிற அளவுக்கு இருந்திருக்கு, நம்ம உழைச்சி என்ன சார் பயனுங்கிற அளவுக்கு இருந்திருக்குங்கிறத நினைக்கிறாங்க அப்படிங்கிறது. திமுக அண்ணா திமுக கட்சி உறுப்பினர்கள் தாவேக்காக்கு வாக்களித்திருக்கிறார்கள். இது உண்மை. இதை வந்து என்ன வேணாலும் மறைச்சு பேசணும் அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம 2 கோடி வாக்காளர்கள் இருக்கிற கட்சின்னு 2 கட்சியும் பேசியிருக்கோம்ல. அப்போ அதிமுக 1 கோடியே 34 லட்சம் ஓட்டு தான் அந்த அணி வாங்கியிருக்கு. அப்போ மீதி 76 லட்சம் ஓட்டு எங்கே போச்சு? 64 66 50 லட்சம் 50 லட்சம் ஓட்டு இழந்திருக்காங்க. 2 கட்சியுமே 50 லட்சம் ஓட்டு இழந்திருக்காங்கல்ல. அந்த ஓட்டு எங்கே போச்சு? புரியுதுங்களா? அப்போ அதிமுக, அதாவதுங்க அதிமுக அவங்க சொன்ன அந்த 20% தாண்டி அந்த 1 கோடி ஓட்டு வந்து இந்த 2 கட்சிகள்கிட்ட தான் வந்திருக்கு. 50 லட்சம் 50 லட்சம். வீட்டில் அப்பாவோ அம்மாவோ கட்சியில் அதிமுக இருக்காங்கன்னு சொன்னா கணவன் 2 பேர் சேர்ந்தா இருப்பாங்க கிராமத்தை பொறுத்த வரைக்கும். ஆனால் அதை மீறி அந்த பசங்களும் சரி, மருமகளும் சரி, இல்லை அம்மாவும் கட்சியில் இருப்பாங்க. அம்மாவுக்கு 80 வயசு 70 வயசு இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க?
அவங்க கட்சியில் இருக்க மாட்டாங்க. இவர் அதிமுக சொன்னாலும் ஒரு தடவை குத்திட்டே இருந்திருப்பாங்க. இப்போ என்ன பண்ணிருப்பாங்க, சரி நம்ம அதெல்லாம் அதிமுக ஓட்டு தான், அதெல்லாம் திமுக ஓட்டு தான். அவர்கள் மாற்றி என்ன இப்போ 40 வருஷமா கட்சியில் இருக்காங்க, என்ன கிடைச்சது பெருசாக இவனுக்கு? தீபாவளினா ஒரு புடவை கொடுத்துருப்பான், தீபாவளினா ஒரு சேலை கொடுத்து இது வேஷ்டி கொடுத்துருப்பான், அப்படிங்கிறதோட சரி வேற என்ன நடந்திருக்காது. அதனால அவன் 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 எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்க மாட்டான். அவன் வந்து அதிமுக கட்சியாலேயோ திமுக கட்சியாலேயோ நான் 100-5,000 காசு பார்த்தேங்க எனக்கு கிடைச்சதுங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஒவ்வொரு கிராமத்தில் இல்லை, திமுக தலைவர் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின்கிட்ட கொடுத்த அறிக்கையிலேயே கட்சிக்காரர்கள் 5 வருடத்துல பலனடையல, 2011 21 வரைக்கும் அதிமுக ஆட்சியில் எப்படி இருந்தோமோ அதே தான் நம்ம கழக ஆட்சியிலையும் இருந்திருக்கிறோம், கட்சிக்காரர்கள் அதை உணர்ந்திருக்கிறாங்கிறதான கம்ப்ளைண்டா போயிருக்குது. ஆமாங்க, அதனால தாங்க வாக்கை திருப்பி போட்டிருக்கான். வாக்கை மாற்றி புதிய கட்சினா புதிய கட்சி வந்திருக்கு, வெறுப்பு. தாவேக்கா வரணுங்கிறது அடுத்தது, இவர்கள் மீதான வெறுப்பு தோக்கணும். ஆமா, தோக்கணுங்கிறது ஒண்ணு. அங்கங்கேயும் ஒரு நிலச்சம் இல்ல, அந்த இடத்துல தான் சார் ஒரு கேள்வி. திமுக காரர்கள் அப்படி விரும்பலன்னா ஆப்வியஸா அந்த இடத்துல வந்து உங்க கட்சி தானே இருந்திருக்கணும். ஒரு 2 வருஷமான கட்சி விஜய் அவர்கள் இவ்வளவு பெரிய இடத்துக்கு வர்றாருன்னா அதிமுகவோட வீக்னஸ் தானே அதுல இருக்கு. நான் அப்படியே எங்க ஊர் நிலவரமே சொல்றேன். உளுந்தூர்பேட்டையில குமர்குரு அவர்கள் நல்ல செயல் திட்டம் பண்ணி வேலை பண்ணி வச்சு லாஸ்ட் டைமே கொஞ்சம் ஓட்டுல தானே தோத்தாரு. ஆமா, இப்பயும் அதே நிலைமை தான். என்னன்னு சொல்றேன் கேளுங்க, 2500 வாக்குல தான் அவர் தோக்குறாரு. ஜெயிச்சது திமுக தான். ஆனா 66,000 வாக்குகளை தாவேக்கா வாங்குதுக்கு அவர் பிரச்சாரமே பண்ணல. நாமினேஷன் தாக்கல் பண்ணிட்டு அப்பயே அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு போனவர் தான். அனைத்து கிராமங்களுக்குள்ள கூட போய் வரல. நீங்க தெருக்கெல்லாம் விட்டுருங்க, ஒரு கிராமத்துக்கு ஒரு ஸ்பாட்டு போல. சரி, ஒரு 100 கிராமத்தை போயிருப்பாங்க, அதுவும் இல்லை, ஒரு 20-30 கிராமம் தான். இதுதான் அவருடைய அதிகபட்ச ஸ்பாட். வேணா அவரே போட்டோ காட்ட சொல்லுங்க, ப்ரூஃப் காட்ட சொல்லுங்க. நான் இந்த சேனல் வாயில அந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்கு என்ன. அப்ப ஆனா 66 ஓட்டு வாங்கிட்டார். ஏங்க அதை கூட விடுங்க, எடப்பாடி தொகுதியில வாபஸ் வாங்கிட்டார்ல, வாங்கினதுக்கு அப்புறம் ஒருத்தர் பெட்டி சின்னத்துல, டிவி பெட்டி சின்னத்துல நின்னார்ல, ஒரு 50,000 ஆதரவு தான். 50,000 ஓட்டுங்க. அவர் என்ன பிரச்சாரம் பண்ணாரு? நம்மளுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. என்ன பிரச்சாரம்? பொதுமக்களுக்கே பார்வைக்கே விடுவோம். என்ன பண்ணாங்க? ஆனா வந்துச்சா இல்லையா அந்த வாக்கு? ஆக ஒரு ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு அலை அடிச்சிச்சு. அதான் உண்மை. அந்த அந்த பெரிய அலைனா கிட்டத்தட்ட ஒரு 118 சீட்டுக்கு மேலேயாவது ஒரு 20-30 சீட் வந்திருக்க வேண்டாம். கரெக்ட் தான். ஆனா பணி விஜய் ஆதரவா ஒரு பாப்புலாரிட்டி ஓட்டு இருக்குங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. அலைன்னு சொல்லிட முடியுமான்னு நான் கேட்கிறேன். அலைன்னு சொல்ல முடியாது, எதிர்ப்பு ஓட்டுகள் இல்லாதப்பவே 108 சீட்டுங்கிறது இல்லைங்க. அதாவதுங்க, தாவேக்கா வேலை பார்த்திருந்தா அவங்க நல்ல சீட்டு வந்திருப்பாங்க. இன்னுமே அவர்கள் வேலை பார்க்க தான் குறை. இப்போ 66 ஓட்டு வந்துட்டாருன்னு சொல்றேன். இப்போ ஜெயிச்ச வேட்பாளருக்கு எவ்வளோ? எங்க ஊர்ல உளுந்தூர்பேட்டையில 85,000 சொச்சம். அப்ப தேவை எவ்வளவு வெற்றிக்கு? ஒரு 20,000 ஓட்டு 30,000 ஓட்டு வச்சுக்க. இதை அவர் ஃபீல்டு ஒர்க் பண்ணியிருந்தாருன்னா, மக்களை சந்திச்சிருந்தாங்கன்னா, விஜய் உட்பட, விஜயே நிறைய நாள் லீவு பிரச்சாரத்துக்கு போய் உளுந்தூர்பேட்டையில் நின்று அட்ரஸ் பண்ணி பேசியிருந்தாருன்னா அந்த உளுந்தூர்பேட்டை அவர் கணக்கில் சேர்ந்துருக்குமா? அப்படி சொல்கிறேன், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி ஒவ்வொன்றும் அவர் கணக்கில் சேர்ந்துருக்குமா? இவர்கள் ஃபீல்டு ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த இது இல்லை. அவர் சொல்கிறார்ல, இன்னும் கொஞ்சம் ஆதரவு சேர்த்து பண்ணியிருந்தீங்கன்னா அப்படின்னு. இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்து டீகோட் பண்ணணும்னா டீகோட் பண்ணணும். ஏன்னா நானே சொல்றேன், விழுப்புரத்துல தான், விக்கிரவாண்டியில தான் ஃபர்ஸ்ட் மாநாடு நடக்குது. விழுப்புரம் மாவட்டத்துல ஒரு சீட்டு கூட இல்லை. கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போறாரு, அங்கேயும் ஒரு சீட்டு கூட இல்லை. ஆனா பிரச்சாரத்துக்கே போகாத இடங்கள்ல வாரி வழங்கி இருக்கிறாங்க மக்கள் ஓட்டுக்களை. ஒரு வித்தியாசமான தேர்தலாக தானே இந்த தேர்தல் நம்ம பார்க்க முடியும். இல்லை, அதுக்கு பதில் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இப்போ என்னன்னாங்க, கொஞ்சம் சேர்த்து ஆதரிச்சிங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு விஜய் சொல்றாருல, அதே மாதிரி மக்கள்கிட்ட இருந்து கேள்வி, நீங்க இன்னும் கொஞ்சம் வந்து பிரச்சாரத்துக்கு வந்திருந்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் உங்க ஆளுங்களை ஃபீல்டு ஒர்க் பண்ண சொல்லியிருந்தீங்கன்னா, நாங்க இன்னும் கொஞ்சம் உங்களை ஆதரிச்சிருப்போங்கிறதா கேட்கல. அந்த இடத்துல தான் திமுக அதிமுக ஃபெயிலியர் ஆயிடுச்சா? ஃபீல்டுல லோக்கல் இஷ்யூ அட்ரஸ் பண்ணாம 2 பேருமே வந்து தனிநபர் தாக்குதல்களில் ஈடுபட்டு திமுக ஃபீல்ட கோட்டை விட்டாங்களா? 2 பேரும் இன்றைய தேதியிலையும் 50%க்கும் மேற்பட்ட ஓட்டுகள் வந்து 2 கட்சிகள் தான் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அது நல்லாவே தெரியுது. அதிமுகவும் 1 கோடி ஓட்டுக்கு மேலே வாங்கியிருக்கு, திமுகவும் 1,50,00,000 ஓட்டு வாங்கியிருக்குது. கிட்டத்தட்ட 2.5 கோடியிலேருந்து 2.25 கோடி வரைக்கும் இந்த 2 கட்சிகள் தான் ஷேர் பண்ணுறாங்க. அது ஓகே சார். ஆனால் புது பிளேயர் வந்து உங்கள் 2 கட்சியும் வீழ்த்திட்டு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வர்றாருனாவே எங்கேயோ ஒரு இடத்துல சுணக்கம் இருந்திருக்குன்னு தான் நம்ம பார்த்துருக்கணும். இல்லைங்க, திமுக இது ஒரே தட்டில் வச்சு பார்க்க முடியாது. திமுகவுடைய இடம் வேற. ஏன்னா நீங்கள் இப்போ காட்பாடி உதாரணத்துக்கு சொல்கிறீங்களா, அது போல் விழுப்புரத்தில் இப்போ பொன்முடி, திருவண்ணாமலையில் ஏவாவேலு, திருச்சியில் இவருன்னு நம்ம சொல்லலாம், நேருன்னு, இப்படி நிறையா விஷயங்கள் இருக்குன்னு வச்சுங்க.
அதனால தான் அங்கங்கே இருந்து இப்போ அன்பி புயல் மகேஷ் தோக்கடிச்சது யாரு? நாவல்பட்டு விஜய் அவரோட அவங்க ஒன்றிய செயலர், கட்சியில திமுகவுடைய இருந்தவர் முன்னாள் ஒன்றிய நேரு செயலர் ஆதரவாளர் தான். என்ன நேருடைய ஆதரவாளர் தான். ஆக என்ன சொல்ல வரேன்னா அங்கங்க இருந்து விரக்தியான வெளியே போனவன் தான் அந்த கட்சியில. தாவேக்கால இருந்து எங்க இருந்து போனவன்னா அந்தந்த கட்சியில இருந்து வெளியே போய் நிறைய இடங்கள் இருக்கு. விஎஸ் பாபு முதற்கொண்டு அந்த எக்ஸாம்பிள் சொல்லலாம். அப்படி நிறைய இருக்கு இல்லையா? அப்ப என்னன்னா இந்த இடம் தான் நான் சொல்லுவேன். தாவேக்கா அதாவது திமுகவே அண்ணாதையும் ஒன்னா வச்சு பார்க்கணும். அதிமுக வேலை செஞ்சது என்ன. இப்ப நான் தாமிரபரத்தில் இருக்க சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் அதிமுக தன்னுடைய கோட்டையான மேற்கு மண்டலத்தை இழந்திருக்கு. நீங்க கோயம்புத்தூர்ல ஜெயிச்சிருந்தீங்கன்னா, ஈரோடு, நாமக்கல் இல்ல சொல்றேன், இந்த திருப்பூர்ல ஜெயிச்சிருந்தீங்கன்னா நேரம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகக்கூடிய வாய்ப்பு பிரகாசமா இருந்திருக்கும் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்ல. ஆமா, அதை கோட்டை விட்டுருக்கு சார். ஃபீல்டை இழந்திருக்கு அதிமுக. இல்ல அதுக்கு பதில் சொல்றேன். அது இப்போ தாம்பரத்தில் பார்த்தீங்கன்னா சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் கடுமையான வேலை பார்த்தாங்க. ஏறத்தாழ ஒரு 2 வருஷமாவே இந்த பூத் வேலை போடுறது, பூத் கமிட்டி போடுறது, அப்புறம் இந்த வேளச்சேரியில குமார் அவர்கள் 2023 வெள்ளத்திலேருந்து வேலை பார்த்தாரு. ஆமா, அவர் 2வது இடத்துக்கு போயிட்டாரு. இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் அசோக் அவர்கள், சாரி அசோக் அவர்கள் 2 வருஷமா வேலை பார்த்தாரு. குமார்னு ஒருத்தர் வந்து ஜெயிச்சுட்டு போயிட்டாரு. ஆமா, அவர் குமார் யாருன்னே தெரியும். அவர் ஒரு மருத்துவர். அவர் மாட்டு திருவண்ணூர்ல அவர் மாட்டு அமைதியாக அவர் தொழிலை பார்த்துட்டு இருந்தார். கடைசியில் திடீர்னு வந்தாரு, ஜெயிச்சாரு, இப்படி ஆகி போச்சுன்னு வச்சுக்கோங்க. அது இப்படி நிறைய அதே மாதிரி தான். அதாவது எங்க பாருங்க, சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் ஒரு 60,000 ஓட்டுக்கு தான். ஆனா வெற்றி பெற்ற சரத்குமார் அவர்கள் 1,18,000 வாக்கு. அதுல வந்து திமுக உள்ளடி வேலை பார்த்திருக்குங்கிற விஷயத்துல ரிப்போர்ட் போயிருக்கு. அது நிறைய எஸ்.ஆர். ராஜா அவர்கள் கிருத்திகா ஜெயிக்க கூடாதுங்கிறதுல தெளிவா இருந்திருக்கிறாருங்கிறது இல்ல. அது ஒரு பக்கம் இருக்குன்னு வச்சுங்களேன். ஆக இப்படி நிறையா விஷயங்கள். ஏன்னா அங்கே கிருத்தியாதேவி போட்டாங்க, எஸ்.ஆர். ராஜாக்கு சீட்டு தரல, அந்த ஒரு விஷயம் அங்கே ஒர்க் அவுட் ஆச்சு, அதை பண்ணாங்க. ஆக இப்படி நான் என்ன சொல்கிறேன்னா, உழைச்ச சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் 2000 கூட வரல. ஆனால் யாருன்னே தெரியாத சரத்குமார் வெற்றி பெற்று நீங்கள் அமைச்சராகவும் ஆகிட்டாங்க. அப்போ இப்படி இருக்குன்னு வச்சுங்க. இந்த மாதிரியான அலை அடித்த இடத்துல இன்னும் அவர்கள் வேலை பார்த்திருந்தால் கூடுதலாக கிடைச்சிருக்கும். இப்போ மேற்கு மண்டலத்தில் எடப்பாடியார் அவர்களுடைய செல்வாக்கு மிக்க பகுதிகளான வேணா மேற்கு மண்டலம் தான் அவருக்கு சேலத்துல ஜெயிச்சிருக்காங்க. ஏன்னா போன முறை ஈரோடு, நாமக்கல்ல என்ன ஆயிடுச்சு? போன முறை அவங்க 40 சீட்டு அங்கிருந்து தான் வந்துச்சு. அப்ப ஏன் இங்க வரலன்னா என்ன பிரச்சனை? அதாவது 1 இயர் கவுண்டர் காம்பினேஷன் ஜெயிச்சிச்சு. சேலம்ங்கிறது 1 இயர் கவுண்டர் காம்பினேஷனா பார்க்கணும். பாமகவும் அதிமுக சேலம், தர்மபுரி இப்படி ஜெயிச்சிச்சு. இந்த இடத்துல தாவேக்கா நிக்கவே முடியல. இந்த இடத்துல பெருசாலாம் வரல. அது 2வது இடம் 3வது இடம் தான் வந்தாங்க. இந்த இடத்துல நிறைய இடத்துல வன்னியர்களும் அதிமுக சேர்ந்து இருந்த நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா தாவேக்கா ஒரு சீட்டு விட்டு அந்த மாவட்டத்தில் ஜெயிக்கல. அரியலூர்லாம் அப்படி தான் ஆச்சு. ஆக ஆனால் மேற்கு மண்டலத்தில் என்னன்னா கொங்கு வெள்ளாளர்கள் பெண்களே தாவேக்காக்கு ஆதரவு வாக்களிச்சாங்க. நான் இங்கே முதல்ல சொன்னேன்ல, அதே ஃபேக்ட் தான். கட்சியில கோயம்புத்தூர்ல லாஸ்ட் டைம் வந்து வாஷ் அவுட் சார் திமுக. இந்த டைம் 3 ஜெயிச்சிருக்கு. அதிமுக எஸ்பிஎல் மட்டும் ஜெயிச்சிருக்கிறாருன்னா ஏதோ ஒரு இடத்துல அதிமுக தொடர்ந்து பின்னடைவை சந்திச்சுட்டே இருக்குது. இன்னமும் உட்கட்சி பூசல் வெடிச்சுக்கிட்டு இருக்குது. இதை நீங்க இறுதி கேள்வியா கூட எடுத்துக்கலாம். இன்னமும் உட்கட்சி பூசல் வெடிச்சுக்கிட்டு இருக்குது. சி.வி. சண்முகம் சிபிஎஸ்னு வருது. எஸ்பி வேலுமணி என்ன முடிவெடுக்க போறாருன்னு தெரியல. சி. விஜயபாஸ்கர் பணியுற அலுவலகத்துக்கு போறாங்களா இல்லையாங்கிறது, அவர் திமுகவில் சேரலாங்கிறது யூகமும் வருது, தாவேக்கால சேரலாங்கிற யூகமும் வருது. என்ன நடக்க போகுது? அதிமுகவோட எதிர்காலம் என்ன இனி? அதாவதுங்க, ஒரு ஜேடிஎஸ் அளவுக்கு நம்ம சுருக்கி பார்த்துடலாமா இனி? 3வது இடத்துல தான் அதிமுக இருக்க போகுது அப்படின்னு. முதல்ல இந்த 3வது இடங்கிறதுக்கு முதல்ல ஒரு விளக்கம் கொடுத்தேன். நீங்கள் இந்த 3வது இடம்னு சொன்னால் அந்த 3வது இடத்துக்கு வர்றதுக்கு எத்தனை கட்சிக்கு உயிர் விட்டுட்டு இருக்கு தெரியுமா? காங்கிரஸ் கட்சி 3வது இடம் வர எவ்வளோ கஷ்டப்படுது, பாஜக 3வது இடம் வர எவ்வளோ கஷ்டப்படுது, மதிமுக எவ்வளோ கஷ்டப்படுது, கம்யூனிஸ்ட் கட்சி எவ்வளோ கஷ்டப்படுது, பாமக அவங்க வர்றாங்கன்னா அது வேற சார். அவங்க எல்லாம் இன்னும் சொல்லுங்க, பீப்புள்ஸ் மேண்டேட் அவங்களுக்கு வந்தது இல்ல. தமிழ்நாட்டு அதிக நாள் ஆண்ட கட்சி எதுன்னா அதிமுக. நான் சொல்ல 30 வருஷத்துக்கு மேல அதுக்கு விளக்கம் கொடுக்குறேன். 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்குது. அது இப்ப அண்ணாமலை வந்தாருன்னா இருக்க பொங்கு வேளாளர்கள் ஓட்டுங்கிறது இன்னும் அடிவாங்க தானே செய்யும். இல்லைங்க, அது பாமக 3வது இடத்துக்கு மாற்றம் முன்னேற்ற அன்புமணி வேட்பாளரை போட்டு நிறுத்தி காட்டி கூட அந்த 3வது இடம் வர முடியல. அப்ப 3வது இடம் என்பதே யானை விழுந்தாலும் குதிரை உயரங்கிற மாதிரி தான் அதிமுக இன்னைக்கு வச்சிருக்க 47 எம்பியும் எம்எல்ஏவும். இந்த 47 சார் இப்பதான் 5 அது வெளியே போனதெல்லாம் சட்டப்படி இல்லைங்க. ராஜினாமாலாம் விட்டுறேன். வெற்றி பெற்றது 47 என்ன ஆன் புக். அது முடியட்டும், அது ஒரு முடிவுக்கு வரட்டும். ராஜினாமா அவங்க பண்ணிட்டாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இதுக்கு ஒரு பதில். 2017 டிடிவி தினகரன் வெளியே போனார். 17 பேர் எம்எல்ஏக்களை கூட்டு போனார். தேர்தல் எப்போ வந்துச்சு? 2019. 2 ஆண்டுகள் ஆச்சு. இந்த ராஜினாமும் அதே கதை தான். ஏறத்தாழ 3 வருஷம் 4 வருஷம் ஆகும் மறு தேர்தல் அந்த தொகுதியில் நடக்கிறதுக்கு. அதெல்லாம் நடக்கல. அதிமுக விடாது. ஏன்னா நாட்டில் ஒரு 6 தொகுதிகளுக்கு எம்எல்ஏ இல்லை, இதான் நிதர்சனம். ஆனால் சட்டமன்றம் அந்த இடம் காலியாக இருக்கும். புரியுதுங்களா? ஏங்க, சட்டமன்றத்தில் எம்எல்ஏ இருந்தால் தான் தொகுதிக்கு நல்லது நடக்கலாம். இல்லை அந்த தொகுதி சார்பா பேசுறதுக்கு ஆட்கள் இல்லை. தேர்ந்தெடுத்தும் அந்த தொகுதி மக்களுக்கு இழப்பு தான். நான் என்ன சொல்றேன், திருவாரூர்ல வெற்றி பெற்றார்ல
கலைஞர் அவர்கள். கலைஞர் என்ன செயல்பட்டாரு. அப்ப நம்ம அதெல்லாம் பார்த்துருக்கோம். 2016 18 சரி, அதே மாதிரி உள்ளாட்சி தேர்தலில் 2 ஆண்டு முன்னாடி நடக்காமையே, மேயர் இல்லாமே உள்ளாட்சி தேர்தல் நடந்துச்சா சார்? ஒரு ஆட்சியிலே நடக்கல சார். 2016 22 வரைக்கும் நடக்கல. அப்படி ஒரு சூழல் நடந்து போயிட்டே தானே இருந்துச்சு. இல்ல இப்போ நான் தேர்தல் உடனடியா வருமாங்கிற கேள்வி எனக்கும் இருக்குது. ஏன்னா அது கோர்ட்ல கேஸ் போயிட்டு திருச்சி கிழக்குக்கு உடனடியாக வரும். மீதி 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் வராது. இன்னும் மாறல. இப்போ வைகோ ரெடியா இருக்காரு, பேக் டு தி ரெடியா இருக்காரு. நாளைக்கு ஒவ்வொரு காட்சிகள் மாறலாம். ராஜினாமா பண்ணுவீங்களான்னு கேட்டா அது வைகோட்டை நீங்க கேளுங்கன்னு சொல்றாங்க 2 எம்எல்ஏக்களும். இல்லைன்னு சொல்லல, ஆமான்னு சொல்லல. ஆமா, அது ஏறக்குறைய ஆமான்னு எடுத்துக்கலாமா? ஆமான்னு தான் அதோட பதில். ஏன்னா வைகோ வந்து என்னிடம் 3/4 மணி நேரம் பேசினாருன்னு சொல்றது இருக்குல்ல. ஸ்டாலின் உங்கள்கிட்ட 3/4 மணி நேரம் பேசுறது இல்லையாங்க, உதயநிதி பேசுறது இல்லையா, கனிமொழி உங்கள்கிட்ட பேசுறது இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? ரெடி ஆயிட்டாரு, வெளியே போறது ரெடி ஆயிட்டாரு, அதான் அர்த்தம். சரி, இப்ப அதிமுக பொறுத்தவரை இந்த கட்சிகள் சலசலப்பலார்கள இது வந்து ஒவ்வொருவரும் தன்னுடைய அதிகாரத்துக்காக பண்றாங்க. விஜயபாஸ்கர் தான் அமைச்சராக இருக்கணும் அப்படிங்கிறத பண்றாங்க. இல்ல இப்ப இவங்கெல்லாம் போய் அமைச்சர் ஆகுறாங்கன்னா தாவேக்காக உழைச்ச ஒரு 5 பேர் அமைச்சர் பதவி விட்டு கொடுக்கணுமா அப்போ? சார் அது மட்டும் இல்லை சார், இது இங்கே நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. லோக்கல் லெவலில் ஒவ்வொருத்தரும் வந்து சேர்றாங்க இந்த கட்சியில். இப்போ எங்கள் ஊரில் உளுந்தூர்பேட்டையில் அதிமுக ஒன்றிய செயலாளராக இருந்த செம்பகவேல் வந்து கட்சிக்கு சேர்ந்திருக்காரு. அந்த செம்பகவேல் வந்து இப்போ கட்சிக்கு சேர்ந்திருக்காருல. இப்போ இதுக்கு முன்னாடி அந்த கட்சியில் அந்த ஓட்டு வாங்கின சுதாகர் இருக்கார்ல, 66,000 ஓட்டு வாங்கினார்ல, அவருக்கு என்ன முன்னுரிமை இருக்கும்? இப்போ இவர்தான் சீனியர். இப்போ அடுத்த தேர்தல் வருதுன்னு வச்சுங்களேன், ஒரு எம்பி தேர்தல் வருது, இல்லை உள்ளாட்சி தேர்தல் வருது, ஒன்றிய சேர்மன் யாரு, மாவட்ட சேர்மன் யாரு? அப்ப வசந்த வேலை சுதாகரா. இப்படி இது நான் உதாரணத்துக்கு 2 பேர் பேசுறேன். நேத்தே வந்து 10 எம்எல்ஏக்கள் வந்து மாவட்ட செயலாளர் நமக்கு எந்த கார்ப்பரேஷன் இல்ல. ஆனால் இது போல அவர்களும் ஒவ்வொரு தொகுதியிலும் அது பிரச்சனையா வருது. தர்மபுரியில இப்ப குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க வந்து கட்சி விட்டு வெளியே போவோம், தாவேக்கா சேர்ந்தவர்களே கட்சி விட்டு வெளியே போகணும். எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலாளர் பதவி வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஏன்னா அமைச்சர்களாகவும் இருக்காங்க, மாவட்ட செயலாளரும் இருக்காங்கன்னா எங்களுக்கு ஏதாவது ரெமெடி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி. தாவேக்கால கட்சி ரீதியா யாரையுமே அப்படி வந்து கொண்டு வரல. இன்னும் அவங்க பொறுப்பு. அது சனிக்கிழமை வரும்னு எதிர்பார்க்கப்படுது, வருகின்ற சனிக்கிழமை. அது ஒரு பக்கம். அதிமுகவை பொறுத்தவரை இந்த ஒவ்வொருத்தரையும் வெளியே போகிறது வரதுங்கிறது எல்லாமே அவர்களுடைய சுயநலத்துக்காக தான். ஆனால் அதை மீறி கட்சி வருமா அப்படிங்கிறத மீண்டும் எழுமா, ஆட்சியை தக்க வைக்குமா அப்படின்னா அதுக்கு வரலாற்று உண்மை இருக்குது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விட்டு கொடுத்து போகிற மாதிரி எந்த இடத்துல தெரிலங்கிறது தானே கண் கூட பார்க்குறோம். ஏங்க விட்டு கொடுக்குறது என்னங்க? இவங்களை கூட்டி இவங்க சொல்ல எல்லா அவங்க என்ன சொன்னாங்க, அவங்க கேட்குற செயற்குழு பொதுக்குழு என்ன எதுக்கு கூட்டணும்? அதுக்கான அவசியம் என்ன? கருத்துக்களை வெளிப்படுத்தலாம். இவங்க கூட்ட சொன்னா கூட்டணுமாங்க? நான் என்ன சொல்றேன், சிஆர் விஜயபாஸ்கரோ போன ஒரு எல்லாருமே சேர்ந்து முடிவு பண்ணி கூட்டுங்கன்னு சொன்னா கூட்டணுமா? அவசியம் இல்லைங்க. அவரை தான் சொல்றாரு, பொதுக்குழு செயற்குழு கூட்ட வேண்டிய அவசியம் இருந்தால் நான் கூட்டுவேன். அதுக்கு அவசியம் என்ன இருக்கு? மாவட்டத்தில் கூட்டம் நடக்குது, எம்எல்ஏக்கள் கூட்டம் நடக்குது, அது ரெண்டுமே ஒரு கட்சிக்கு தேவையான விஷயம் நடக்குது. அதை மீறி தான் செயற்குழு பொதுக்குழு தேவை. செயற்குழு இந்த ரெண்டுலேயும் சலசலப்பு பிரச்சனை செயற்குழுடைய தேவை இருக்குன்னா கூட்ட போகிறேன். ஓகே சார். அப்படி தேவை இல்லையாங்கிறாரு. இதான் ஒரு இடம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதிமுக பொறுத்தவரை 91 ஆட்சியில் இருக்கும்போது திமுக 2 சீட்டு திருப்பி 96 ஆட்சி ஹார்பர் இப்போ ஜெயிச்சா அதே ஹார்பர். அதே போல் 96 அதிமுக ஆட்சி இழக்கும் போது 4 சீட்டு. மீண்டும் 98 எம்பி எலெக்ஷன்லேயே அந்த அணி அதிமுக அணி 30 எம்பி சீட்டு வெற்றி. அடுத்து 2001 ஆட்சி மாற்றம், அதிமுக ஆட்சியை பிடிச்சிருச்சு. அதே போல் 2011 3வது இடத்தில் இருந்த திமுக, ஏன்னா 22 எம்எல்ஏ தான், எதிர்கட்சியாக கூட இல்லை. அப்போ வந்து விஜயகாந்த் தான் எதிர்கட்சி தலைவராக இருந்தார். 3வது இடத்துல இவங்க தான் 2021 ஆட்சிக்கு வந்தாங்க. 2 சீட்டு இருந்த கட்சி ஆட்சிக்கு வந்த வரலாறுன்னு சொல்லியிருக்கேன். 4 சீட்டு இருந்த அதே அதிமுக ஆட்சிக்கு வந்த வரலாறுன்னு சொல்லியிருக்கேன். 2011 3வது இடத்துல இருந்த திமுக 21 ஆட்சிக்கு வந்திருக்காங்க. ஆக இந்த சீட்டு எண்ணிக்கைங்கிறது மாறும், மீண்டும் அதிமுக ஆட்சி அமையும். அதுக்கான வரலாற்று நிறுவனம் இருக்குது. ஏன்னா ஒரு தனிநபர்கள் என்றைக்குமே ஒரு கட்சியோ ஒரு மக்களையோ இது பண்ணாது. நாளைக்கு ஏங்க 0ல் இருந்த தாவேக்கா புதிய கட்சி ஆட்சிக்கு வர முடிஞ்சதில்ல, 107 சீட்டு வந்தாங்களே சிங்கிள் மெஜாரிட்டியா, அதுபோல் நாளைக்கே அந்த 47 பேர் இருக்கிற அதிமுக வர முடியாது. அப்படிலாம் ஒரு கணக்கெல்லாம் இல்லைங்க. நாளைக்கு ஒரு மாற்றம் வரும். தாவேக்காவே அவர்களுடைய செயல்பாட்டிலே அந்த தவறுகள் நடக்கும். நீங்கள் அவங்களே பாட்டல் பற்றி சொன்னாங்க, சரியாக நடக்கலை. அவங்களே போக்சோ வழக்குகள் குற்றச்சாட்டு வச்சாங்க, இப்போ அவங்க இதுலேயும் நடக்குது.
அப்போ அவர்கள் இதுலயே மக்கள் போராடுகிற மக்கள் மீது தடி நடக்குது. ஆகாஷ் உடலுக்கு தடி நடந்துச்சா? பேரண்ட்ஸை கைது பண்ணியிருக்காங்க. அப்போ இப்படியான சம்பவங்கள் நடக்குதா? கொள்ளை நடக்குதா? ஆக தவறு அவர்களே பண்ணுவார்கள். அவர்கள் பண்ணுகிற தப்பை பார்த்து பொதுஜனமாக வாக்களித்தார்கள்ல. நீங்கள் கட்சிக்காரர்கள் ஓட்டு மாறாதுங்க. தாவேகா கட்சிக்காரர்கள் ரசிகர்களுடைய ஓட்டு மாறாது. ஆனால் பொதுஜனமாக தாவேகாவுக்கு வாக்களித்தவர்கள், பொதுஜனமாக ஒரு மாற்றம் வேண்டும் என்று வாக்களித்தவர்கள் வாக்கு மாறி மீண்டும் அது அதிமுக நோக்கி வரும். அப்படி வர காலத்தில் அதிமுக ஆட்சி அமையும். ரொம்ப நன்றி சார், இவ்வளவு நேரங்களுக்காக நேரம் தந்து நேர்காணல் எடுத்ததற்கு மிக்க நன்றிங்க. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபில் எக்ஸ்பிளைன்ஸ். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.